மகிழ்ந்து வையுங்கள். ஆக இந்த நேரம் எது இருப்பினும் எது விலகினும் உயிர் உடலோடு இருக்கிறது பாருங்கள். மகிழ்ந்து வையுங்கள். இந்த வாழ்வியல் போராட்டத்தில் நம்மளுடைய பேரானந்த ரூபத்தை இந்த களமும் சூழலும் கர்மர்களும் எப்படியோ நம்மிடத்திலிருந்து திசை திருப்பி விடுகின்றனர் பாருங்கள். ஆதலால் மகிழ்ந்து வையுங்கள். இந்த கணம் மகிழ்ச்சி அடைய உங்களுக்கு உயிர் போதும், உள்ளம் போதும், உடல் போதும், உணர்வு போதும். ஆதலால் மகிழ்ந்து வையுங்கள். சத்தியம் சொல்கிறேன். இந்த சகம் உங்களுக்கு தனியே ஒரு மகிழ்ச்சியை தரப்போவதே இல்லை. பெரும் தாகத்தில் காணல் நீர் காட்டில் பயணித்து கொண்டே இருக்கிறான் ஒருவன். இறுதி வரை அந்த நீரை அவன் அருந்தவே இல்லை. இந்த களம் காட்டும் மகிழ்தலும் அப்படித்தான். அது காண மட்டும்தான், மற்றபடி நீ பருகுவதற்கில்லை. இந்த சகம் காட்டும் எல்லா மகிழ்ச்சிகளுமே அது ஒரு காட்சி மாயை, தோற்ற மாயை. அது உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற உண்மையான மகிழ்தல் இல்லை. ஆதலால் தான் கூறுகிறேன், மகிழ்ந்து வையுங்கள். உடல் போதும், உயிர் போதும், உள்ளம் போதும், உணர்வு போதும். மகிழ்வதற்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீ மகிழ்ச்சியை தொலைத்தது இந்த சகத்தினால், சகத்துறை சகலத்தினால். மீட்டெடுத்து கொள்ளுங்கள். இது எந்த விதமான உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் தரப்போவதில்லை. நிம்மதி புறத்திடம் இல்லை, அகத்திடம் இருக்கிறது. நிம்மதி என்பது நின் மதிதான். வேர்ச்சொல் நின் மதியாக இருக்கிறது. அவரவர் நிம்மதி மட்டும் அவரவரால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. ஆதலால் தான் சொல்கிறேன், மகிழ்ந்து வையுங்கள். இக்கணமே மகிழ்ந்து வையுங்கள். ஏன்னா மகிழ்ச்சி எய்த உடல், உள்ளம், உயிர், உணர்வு போதும். காரண காரியங்கள் தேவையில்லை. மகிழ்ந்து வையுங்கள். மகிழ்ச்சி தான் உங்களுடைய மகிமையே. பிற புற காரணிகள் இல்லாமலே வெறும் எண்ணத்தினாலே நீங்கள் அடைந்துவிட முடியும். உங்களுடைய அகத்தை புறத்தில் விரயம் செய்து இங்கு பெரும் பஞ்சத்தில் திரிகின்றீர்கள். இல்லை, நீங்கள் பேரின்ப சாகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான். பிறப்புற எண்ணங்களால் அவைகளை தொலைத்தவர் நீங்கள். இந்த சகம் அது தன் பேர் இயக்கத்தில் இந்த சகல ஜீவன்களும் நான் எனதென்று வேறு ஒருவன் அவன் திட்டத்தில் இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். நிகழ்வது நிகழ்ந்தே தீரும். ஆனால் நீ மகிழ்தல் மட்டும் உன் தீர்மானத்தில் தான். அதனால் மகிழ்ந்து வையுங்கள். இந்த கணம் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அடைகிறதுக்கு வேறு ஒன்று தேவையில்லைங்கிறத உறுதியாக நம்புங்க. இந்த மகிழ்ச்சி இழக்கிறதுக்கு மட்டும்தான் சிலது தேவை. ஆமாம், அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மகிழ்ச்சிங்கிறது உங்களுடைய பிறவி உடைமை. ஆனந்தங்கிறது உங்களுடைய உயிரினுடைய தன்மையே அதுதான். பாலின் நிறம் வெண்மை போல உன் உயிர் ஆனந்த ரூபம் கொண்டது. ஆமாம், அதை எய்து விட்டவர் அந்த ஆனந்தத்தை, அந்த பெரும் மகிழ்ச்சியை அடைகிறார். அடைந்து வையுங்கள். இது நீங்கள் தீர்மானித்து அதன் பெயரால் இருந்து, அதன் பெயரால் அகம் சென்று, அதன் பெயரால் அகானந்தம் எய்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படி ஒரு அகப்போராட்டத்தில் இருக்க வேண்டிய உங்களை புறப்போராட்டத்தில் தள்ளிவிட்டது மாயையே. மாயை ஏற்படுத்தின மாயையே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சகலமும் மாயம். மூல பரம்பொருளின் மூல முகவரியே, முதல் சொல்லே மாயமாக இருக்குது.
அதனால் இங்கே மாயம் தவிர்க்க இயலாது. இப்போ இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது தோற்ற மாயைகள். நீங்கள் எல்லாமே தோற்ற மாயைகள் தான். ஆமாம், எல்லா ஜீவனும் மழலைகளை பாருங்கள், பேரானந்தத்தில் இருக்கிறது. ஆமாம், ஞானிகளை பாருங்கள், பேரானந்தத்தில் இருக்கிறார்கள். இந்த உண்மத்தர்களை பாருங்கள், பேரானந்தத்தில் இருக்கிறார்கள். ஆமாம், நீங்கள் இது மூன்றும் செய்த கலவையாக இருந்து பாருங்கள், நீங்களும் ஆனந்தம் அடைவீர்கள். அதனால் மகிழ்ச்சிங்கிறது 100% இலவசங்கிறத தெரிஞ்சுக்கணும். துன்பம் மட்டும்தான் வலிமையான விலையை பெற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சி என்றைக்குமே காசு வாங்க. ஆமாம், தாய் என்றுமே எந்த பொருளையும் விற்பதில்லை. அப்படி உங்களிடத்தில் எதையும் விற்பதில்லை தாய் பாருங்கள். ஆமாம், அதனால் நாம் அடைகின்ற துன்பம் அப்படின்றது நம்ம விலை கொடுத்து வாங்குறது. இன்பம்ங்கிறது நம்மளுடைய இயல் இருப்பு. புறத்தை துறந்தாலே எங்கள் அகத்தில் அதுதான் உடனே தெரியாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய சர்ச்சை. அது ஒரு நதி மேடை, நீண்ட நாள் வறண்டு கிடந்த நதி. அது கிடந்து புதிதாக நீர் வந்திருக்கு நம்மளோட அந்த முயற்சியின் பேரால். அந்த புதிதாக வர்ற நீர் நம்ம அருந்துவதற்கு இல்லை, உடனே குளிப்பதற்கும் இல்லை. அது 4 நாள் செல்ல வேண்டும். அப்போ தான் அதனுடைய நிலைப்பாடு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த அகமும் அகத்தை சேர்றதும் அப்படி தான். அங்கே பெரும் கசடுகள் வர்ற மாதிரி நமக்கு தெரியும், சத்தியமாக வரும். ஏன்னா நமக்குள்ளார அவ்வளோ இருக்குது, அந்த கசடுகள்லாம் இருக்குது. நம்ம அதற்கான எதிரான பயணத்தில் இருக்கும்போது எடுத்தோன்னே நம்மளுடைய கசடுகள் தான் வரும். அமைதியாக இருங்கள், அந்த பயணத்திலே நிலைத்திருங்கள். தெளிந்த நீர் வரும், நீராடலாம், குளிக்கலாம், சகத்திற்கு வழங்கலாம். அந்த அன்பை தான், ஆனந்தத்தை தான் சொல்கிறோம். அதனால் மகிழ்ச்சி அடையிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்கிறத மனசார தெரிஞ்சுக்கணும். நம்ம துன்பப்படுறதுக்கும் இருக்கப்படுறதுக்கும் காயப்படுறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் தான் அதெல்லாம் தேவைப்படுதே தவிர, ஆனால் மகிழ்ச்சி அப்படின்றது இலவசம், 100% இலவசம். உன்னுடைய தீர்மானம்தான். வேலை முடிஞ்சிருச்சு. 2 புதல்வர்கள், அவன் தந்தையினால் 2 இணையான மதிப்புடைய பொருள்கள் அளிக்கப்படுகிறது. அது 2மே அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ஒருவன் உயிரையே விட்டு விடுகிறான், ஒருவன் அதை உதிர் உரோமம் என கருதுகிறான். அவ்வளோதான், 2மே தீர்மானம் தான், ஒன்றுமே நடக்கலை. புறத்தே ஒரு பொருள் வழங்கப்பட்டது, புறத்தே இந்த சகத்தால் பறிக்கப்பட்டது. ஒரு நாள் இந்த உடலும் பறிக்கப்படும். ஒருத்தன் அரற்றுகிறான், அதன் பேராலே மனமுடைந்து மாண்டு போகிறான். அதை முன்பு ஒருவன் அதை உதிர் உரோமம் எனவே கருதி இருந்தான். அதனால் அதை போனதை பற்றி கவலைப்படல, அவ்வளோதான். அப்போ இந்த புறத்தில் இருக்கிற அனைத்தையுமே அப்படி கருதுங்கள். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு அகானந்தம் அடையவே முடியாது. அது மட்டும் நம்ம கையில் இருக்குது. இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் இது அது இப்படிலாம் இங்கே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெய்யான மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படின்றது நம்ம தீர்மானத்தில் தான் இருக்குது அப்படின்றது 100% உணரணும் நம்ம. ஆமாம், இந்த களம் நம்மளை மறைச்சிருது, இந்த கர்மர்கள் மறைச்சிட்றாங்க. ஏன்னா இந்த வாழ்வியலில் பாருங்கள், இங்கே நிறைய உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயாதிகள் நிறைய இங்கே பேசப்படுது. எங்கேயோ ஒருத்தன் பேசுனான்னா கேட்குறவன் அனைவருக்கும் அந்த உணர்வு கிளறுதல்கள் ஏற்படும். இந்த ஜாதி மதம் மொழி இனம் பேதம் எங்கே உணர்வு எந்த இடத்துல எடுத்தோன்னே பாதிக்கப்படுமோ அந்த இடத்த அடிக்கிறது. அப்படி அடித்து இங்கே இந்த களத்தையே வேறு இரக்கமற்ற இருக்க காடா இங்கு இச்சகத்தில் நிலவும் ஒரு சமாதானத்தை சிதைச்சிக்கிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம். இங்கு களத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? மனிதனென வந்தாய், மனிதனென இருந்து விட்டு போ, உச்சபட்சமாக நீ காக்க வேண்டிய மனிதத்தை காத்துட்டு போ. நம்ம என்ன சொல்கிறோம்னா குறைந்தபட்ச மனிதத்தை காத்துட்டு போன்னு சொல்கிறோம், அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு தன்னிறைவு அடைந்து விட்டேன், எந்த இடத்துல நிறைய இருக்குன்னா நான் தர வேண்டியது தானே. இந்த ஆனந்தமும் அப்படி தான். நம்மளுடைய ஆனந்தமும் ஆனந்தம் சார்ந்தவர்கள், ஆனந்தம் எய்தினவர்கள் உடல் அருகாமையில் இருந்தால் அல்லது அவர்கள் எண்ணத்தில் கருதினாலும் நம்ம இயல்பாகவே ஒரு ஆனந்தம் அடைவோம். இது எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னு கேட்டால், அப்போ என் குருநாதன் கூறினான், குமாரா,
இல்லை குமரா, நான் எல்லோருக்கும் தேன் வார்த்திருந்தேன். சிறப்பு. எல்லோருக்குமே தித்தித்தது, எல்லாம் மகிழ்ந்தனர். அங்கு ஒரு நால்வர் அது தித்திக்கவில்லை. ஆனால் வழங்கினது தேன் தான். நானும் உண்டு பார்த்தேன். ஆனால் அந்த நால்வருக்கு தித்திக்கவில்லை. அதனால் அவன் அது இல்லை என்று கூறிவிட்டான். ஆனால் அவனோட நிலைப்பாடு வேறு குமரா. அவன் முன்னம் இந்த சர்க்கரை வெட்டி அந்த மூலிகை உண்டவனாய், இந்த சிறியானங்கை பெரியானங்கை இந்த மூலிகையை உண்டவனாய் இருக்கிறான். அது உயிர் வரை கசந்திருக்கும். அது சில நாளிகை நேரம் அது அமிழ்தமே தந்தாலும் இனிப்பை தரப்போவதில்லை. அப்படி இருக்கிற மனிதர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? காத்துருங்க, உங்களுடைய நிலைப்பாடு அங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 4 நாளிகை சென்றால் அது புரிஞ்சிடும். அது வரைக்கும் காத்துருங்கன்னா அவங்க அப்போ தித்திக்கலையேன்னு எல்லாம் தெரித்து ஓடுபவர்களாக இருக்கிறார்கள் குமரா. அதனால் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான் அப்படின்னு புரியலன்னா கூட இருக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கரை வெட்டி நாக்கில் ஒட்டி இருக்கிறது. எண்ணத்தை தித்திப்பாக கொடுத்தாலும் தித்திக்காது. ஆனால் எல்லோரும் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஞானிகளும் சொல்கிறவங்களாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஞானம் அடையலைன்னு சொல்கிறவங்களும், எனக்கு தெரியலேன்னு சொல்கிறவங்களும் அவங்க இப்படி இந்த மனம் கசந்தவர்களாக இருக்காங்க. முதல்ல அந்த நோய் நீங்கணும். அந்த நோய் நீங்கினா அடுத்தது நமக்கு உண்ணுவது தேன் தான் அப்படின்னு புரியும். ஆனால் உடனே நம்ம பாட்டுக்கு பேசிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ மகிழ்ச்சியை நம்ம அடையணும் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கணும். இந்த சகம் சொல்கின்ற அந்த மகிழ்ச்சி ஆனந்தமுறும் காரணிகளை சித்தத்தால் சிந்தையால் எண்ணி நெகிழ்ந்து அது நமக்கு உணர்ந்தாலும் சரி, உணராது போனாலும் சரி, அப்படியே இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம மனசு கசந்துருக்கு. மாயைங்கிற பெயரால், ஆசைங்கிற பெயரால், வக்ர உக்ர விரோத துரோகங்கிற பெயரால் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல்ல அதெல்லாம் ஆறுற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இந்த சகம் சொன்னதை சத்தியமாக அந்த நிலைப்பாட்டை நம்ம கடத்தி செல்லணும். அவங்க என்ன தீமையை சொல்லிக் கொடுத்தாங்க? உனக்குள்ளே இருன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. புற பார்க்காதன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்களெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், உங்களுக்குள்ள 100% பந்தப்பட்டவர்கள், எதற்காகவும் உங்களுக்குள்ள பிரிவினையை பேதம் பேசக்கூடாதவர்கள், பாராட்டக்கூடாதவர்கள். ஆனால் இன்றைக்கி இந்த களத்தில் இந்த உணர்ச்சி பிளம்பர்கள், சப்தஜால மைக்கிகள் இங்கே ஆயிரம் பேதங்களை செஞ்சு இங்கே வாழ்வையை வியாபாரமாக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த புற உலகம் உடனே அவ்வளோதான். அதெல்லாம் அதனுடைய கணக்கில் போய் கலந்துக்காது. அதுக்கு என்ன தெரியும்? ஒரு அடங்காத ஆசை உடையது அது. அதுக்கு எதாவது தெரியுமா? ஒருவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஓடு இல்லை, கையில் தான் வாங்கி சாப்பிட்றான், சூடாக இருக்குது. அப்போ அவன் முதல்ல இறைவனிடத்தில் வேண்டிக்கிறான், எனக்கு ஒரு நல்ல ஓடு தா இறைவன். இறைவன் ஓட்டினை கொடுத்து விட்டான். முடிந்தது. ஓடை வாங்கி அவர் அதில் சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இறைவனிடத்தில் ஒதுங்க, எனக்கு ஒரு திண்ணை வேண்டுங்கிறார். திண்ணையை கொடுத்தார். திண்ணையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இது தாவல்லையே இருக்குது, ஆவல் என்னும் தாவல்லையே இருக்குது. எனக்கு ஒரு வீடு தா என்றான். சரி போ அப்படின்னு வீட்டினையும் கொடுத்தான். முடிந்தது. நாடு தா என்றான். நாட்டினையும் கொடுத்தான். அண்டத்தையே தா என்றான். அண்டத்தையும் கொடுத்தான். அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணையும் கொடு என்றான். இவன் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கான்னா, உயிர் போகின்ற முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு வேண்டுதல்லையும் ஆசையிலையும் அவனுக்குள்ளார ஒரு நிலைப்பாட்டிலையும் தான் இருக்கான். இதிலிருந்துலாம் விடுபட்டு இந்த கணத்தை அப்படியே முடிச்சிடுறது. மறுகணம் உனக்கு உத்தரவாதம் இல்லைப்பா, இந்த கணம் உனக்கு இறுதியான வாழ்வு உணர்வு கணம் அளிக்கப்பட்டிருக்கிறது, இதில் மனமாற வாழ்ந்து விட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஆழ்ந்து வாழ்ந்தால் மகிழ்ந்து இருக்க முடியும். நம்ம ஆழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து இருக்க தெரியறதில்ல. நம்ம தான் இங்கே மேலேயே இருக்கிறோமே. மேலே இருந்தாலும் பரவாயில்ல, மனச்சூடடைந்து அந்த மனக்குளத்து நீரெல்லாம் நீராவியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது. இந்த மனம் வெற்று பாத்திரமாக ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த நீரை கடந்து நம்ம கிடக்கணும், அவ்வளோதான். அது ஒரு மனம் பள்ளம், அதில் முழுக்க நீர் இருக்கிறது. அங்கே எண்ணத்தினால சூடடைஞ்சு நீராவியான அந்த பள்ளத்தில் தான் கிடப்பேன். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னா, ஒரு இறை உரை சிந்தையில் நீ நீடித்து நிலைக்க கூடுமாய் இருக்கும் நீர்மண்டலம் அனைத்தும் உறைந்து உறைபனியாய் போம். நீ அதன் மீது அந்த பள்ளத்தை கடந்து செல்லலாம்.
இப்படி தான் இந்த வாழ்வினும் வைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே மகிழ்ச்சிங்கிறது குளிர்ச்சி, இங்கே சூடு அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த சூட்டினை தவிர்த்து வையுங்கள். எதிர்பார்ப்பினை 100% தவிர்த்து வையுங்கள். ஏமாற்றத்தை எதிர்பார்த்திருங்கள். எத்தனை பெரிய ஏமாற்றம் ஆயினும் நான் இங்கு எதற்காகவும் நான் மனம் கலங்குவதற்கில்லை அப்படின்னு ஒரு தீர்க்க நிலைப்பாட்டிற்கு வாங்க. இதெல்லாமே போய் எல்லாமே பறிக்கப்படும். நீ பெரிய யாராக வேணாலும் இருந்துட்டு போ. இது வரைக்கும் நீ உண்டது கண்டது கொண்டது இது எல்லாமே மாயை ஏற்படுத்தின மாயின உணர்வாய். அங்கு காலபாசம் வீசும்பொழுது இது வரைக்கும் கடந்தது துய்த்தது உண்டது கொண்டது கண்டது விண்டது நின்றது எல்லாமே மறைந்து போயிடும். அவ்வளோதான். என்னடா உலகம், இதில் இருந்துக்கிட்டு தான் இந்த உலகத்தை சுகித்து இருந்தமாடா அப்பா. எவ்வளோ பெரிய பொய் மேடையில் நம்ம இருந்துக்கிட்டு இது நிஜம்னு நம்ம பாட்டுக்கு இருந்து வைத்துட்டோம். இங்கு அணுவாக பற்றின் பேரால் ஆசையின் பேரால் இங்கு முடங்கி கிடக்கிறது உள்ளம். இதெல்லாம் மீட்டு எடுக்கணும். இவைகளெல்லாம் அகற்றணும். இப்படியே அகற்றி இருந்தால் போதும். நமக்குள்ளார விதைச்சிட்டதை அறுக்கணும். இப்போ நம்மளுடைய சர்ச்சை அதுதான். குமரா, நெல் நான் விதைத்தேன், நெல் நான் விதைத்தேன், நெற்பயிர் வீடு வந்து சேர வேண்டும் என. ஏனோ தெரியவில்லை குமரா, அன்றாடம் களை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த எனக்கு வேண்டுங்கிறத நான் அந்த மண்ணில் நான் விதைச்சிட்டேன்னா, எனக்கு வேணும் அப்படின்ற நெல்லை நான் விதைச்சேன்னா மண்ணுக்கு வேணும்னு அது களையை தானாக விதைச்சிக்கும், அன்றாடம் விதைச்சிக்கும். ஆமாம், நான் இதற்கிடு அனைத்தையும் உண்டு அதை விட நீடித்து நிலைத்து அந்த களத்தை கெடுத்து கொண்டிருக்கும். இந்த மண் தளம் வேறு இல்லை, நம்மளுடைய மனத்தளம் வேறு இல்லை. நமக்குள்ளே வர்ற கசடுகள்ங்கிறது தானாகவே வரும், வருந்த வேண்டியதில்லை. அதெல்லாம் கலைக்க தான் அகற்றதான் நீ வந்திருக்க. சோர்வடையக்கூடாது, நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நான் ஒரு பரிசுத்தமான மனமேடையில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு புதுசாக வளரும். கலை அகற்ற கலைக்காது. நம்ம காலத்தை கழிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம பெருசாக கடமையை செய்ய வேண்டியதில்லை. இன்று சேர்கின்ற கலைகளை அகற்றி வை, இன்று சேர்ந்த அஞ்ஞானத்தை அகற்றி வை, நீ விதைத்த நெற்பயிரை மட்டும் காத்து வைத்திரு. இப்படியே இந்த நிலைப்பாட்டிலேயே நீடித்து நிலைப்பவர்களால் தான் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். உன் பணியை மட்டும் பார். அவ்வளோதான் விஷயம். நீ இந்த சகத்திற்கு பயனுற வாழ்வு வாழ். அதற்கு முன்னாடி உன்னை நம்பி ஒரு உயிரை கொடுத்துருக்கான் பாருங்கள். உன்னையும் ஒருவனாக்கி ஒரு உயிரையும் உடலையும் சகலத்தையும் கொடுத்துருக்கானே. உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, உலகு கொடுத்து, உள்ளதெல்லாம் கொடுத்தான் உள்ளன்போடு ஒரு உமா மகேசன். அவ்வளோதான். அந்த உயிருக்கு நீ என்ன செஞ்ச அதை ஆனந்தமாக வச்சிரு. அவ்வளோதான். நீ எதையோ அடையாமல் போ. இந்த குப்பையில் போட்டு அந்த மயானத்தில் போட்டு எரிக்கிறதுக்குள்ளார நீ எதையோ நினச்சிக்க வந்துக்க போய்க்க எதையோ செய். ஆனால் உன்னை வழங்கப்பட்ட அந்த உயிருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடு. அந்த உள்ளமாம் தாயை ஒரு அன்பால் அரவணைத்தர். சித்தத்துக்கு இறை அப்படின்னு ஒன்று கொடுத்துரு. சுவாசம் போல் சத்தியம் வைத்தர். சத்தியங்கிறது தான் நீ கடுமையான தெய்வம், அது கடைபிடி தெய்வம். அவ்வளோதான். உடலுக்கு உணவு, அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கும். இப்படி ஒரு வாழ்ந்து பழகுங்கள். ஏன்னா உன் உயிரும் ஆனந்த ரூபம், உன் உள்ள அன்பு மயம், உன்னுடைய சித்தம் இறை மயம், உன்னுடைய சுவாசம் சத்தியமயம், உன் உடல் தான் அன்னமயம், அன்னமய கோஷம் அப்படி. அது மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் கடைபிடிச்சிருந்தா மகிழ்ச்சி தான் வாழ்க்கை. குதூகலத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீ அசையாமல் உட்காந்துக்குன்னு எவ்வளோ பெரிய இடஞ்சலாக இருக்குமோ அந்த மாதிரி மனநிலையிலே நீ அமர்ந்து பயணித்து கொண்டு. ஒரு சின்ன வளங்கள் ஒரு குழந்தைக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துரும். அப்படியே அன்னைக்கு அந்த அண்டத்தையே கொடுத்த மாதிரி ஆயிரும். அது ஒரு சின்ன தேவையாக தான் இருக்கும். மொத்த மகிழ்ச்சியும் அங்கே குழுமி அது ஒரு கடல் போல் ஆக்கிரும். அப்படி நீ ஒரு மழலை ஆகு, இந்த மகிழ்ச்சி உனது உடைமை ஆக்கு. இவ்வளோதான் விஷயம். அதனால் இந்த கணத்தில் வாழ தெரிஞ்சது மழலைகள் மட்டும்தான். தயவுசெய்து மழலை ஆகுங்கள், மகிழ்ச்சி எழுதுங்கள். இந்த குழந்தைங்களை அடிச்சிங்கன்னா தெரியும், வலிக்கும், வலிக்கிற வரைக்கும் அழுவும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த விளையாட்டு களத்திற்கு தன்னை தயார்படுத்திக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்படி நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
இப்படிலாம் வாழ்ந்து பழக வேண்டும். இப்படிலாம் இருக்கிற உலகம்தான் இது. இந்த உலகம்தான் அதை உணர்றதில்லை. இதை உணர்ந்து நம்ம பயணிக்கணும். மகிழ்ச்சி அடைந்து வையுங்கள். இந்த நேரம் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டிய கணம். அதனால் நிபந்தனை இல்லாமல் நீ என்ன நிலையில் இருந்தாலும் இந்த கணம் மனதார மகிழ்ந்து பாரு. சிவமங்கலம்.